இதுதான் அம்மா என் கேள்வி. கரமேடி என் தோழி பத்தி சொல்லு. மூங்கில் அது வாங்கும் உயிர் மூச்சா இருக்குது அன்பு. சரியான வெகுளி பொண்ணு அழகான தங்கரதும். அவ மனசு ஈரமண்ணு குலமெல்லாம் சொல்லிக் கொடு. ஆலமரமே ஆலமரமே அவளுக்கு நீ ஒரு ஊஞ்சல் கொடு. வாழ மரமா தோழி இருக்கா காத்தே அவளை நீ வாழ்த்தி விடு. பணம் என்னைய பெரிய ஆளாக்கி இருக்கிறது உண்மைதான். ஆனா மனுஷனை மனுஷனா மதிக்கணுங்கிற எண்ணத்துல இருந்து நான் மாறல வேலை. இல்ல சுப்பிரமணி, நீ மாறிட்ட. பண்ணையார் நீ பார்த்திருக்க, தாறுமாற பேசியிருக்க. அதை சொல்லி பண்ணையார் ரொம்ப வருத்தப்பட்டார். உனக்கு தெரியாதா வேலை? உன்னைய மாதிரி நானும் விசுவாசமா வேலை செஞ்சிட்டு இருந்தவன் தானே. என்னையும் என்ற குடும்பத்தையும் தீ வச்சு கொளுத்தி சாம்பலாக்க நினைச்சவன் தானே அந்த பண்ணையாரு. நீ மட்டும் எங்களை காப்பாத்தாம இருந்திருந்தா தீயில கருகி வெந்து செத்திருப்புமே வேலை. அதை என்னால மறக்க முடியுமா? நீயே சொல்லு. சுப்பிரமணி, வேலைக்காரன் வேலைக்காரனா இருக்கணும். சம்மந்தியாகும்னு நினைச்சது உன்ற தப்பு தானே. அதுக்காக கோபத்துல ஒரு சின்ன தப்பு செஞ்சாரு. ஆனா அந்த ஆபத்துல தப்பிச்சிட்டீங்கல்ல. நீ தப்பிக்க வச்ச, இல்லனா எங்க கதி என்ன? சாம்பலா காத்துல கரைஞ்சு போயிருப்பேன் வேலை. அதனால பண்ணையார பத்தி நீ எதுவும் பேசாத. நான் பட்ட கஷ்டத்துக்கு அவனை பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன் வேலை. நீ பழி வாங்கன்னு நினைக்கிற அதே பண்ணையார நான் தெய்வமா நினைச்சு வணங்கிட்டு இருக்கிறேன். இந்த பாரு சுப்பிரமணி, என்னோட தலைமுறைய பண்ணையார் குடும்பத்துல வேலை செஞ்சா பொழைச்சிட்டு இருக்குது. திங்கிற சோறு பண்ணையார் போட்டது, உடுத்துற துணி பண்ணையார் கொடுத்தது, பிள்ளைங்க படிக்கிறது பண்ணையார் பணத்துல. அப்புறம் எப்படி நான் பண்ணையார் தப்பா நினைக்க முடியும்? வேண்டாம் சுப்பிரமணி, இனிமே என்ற கிட்ட பண்ணையாரை பத்தி தப்பா பேசாத. துரியோதன கிட்ட கர்ணம் இருந்த மாதிரி நீ பண்ணையார்கிட்ட இருக்கிற. காலம் பூராவும் கொத்தடிமையா இருந்துட்டு இருக்கிற. இனிமே அப்படி ஒரு நிலைமை உனக்கு வேண்டாம். என்ற கூட வந்துரு. பண்ணையார் கொடுக்கறத விட அதிகமா நான் உனக்கு தரேன். காலம் பூராவும் பண்ணையாருக்காகவே வேலை செஞ்ச இந்த கை இன்னொருத்தருக்காக வேலை செய்யாது சுப்பிரமணி. ஆரம்பத்துல இருந்தே முதலாளின்னு கூப்பிட்ட இந்த வாயால இன்னொருத்தனை முதலாளின்னு கூப்பிட என்னால முடியாது சுப்பிரமணி. சுப்பிரமணி, பண்ணையார் முன்ன மாதிரி இல்ல. இப்ப திருந்தி அவர் நல்ல மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை இதோட விட்டுரு. வேளா, இந்த விஷயத்துல நீ என்ன சமாதானப்படுத்தாத. சிரிச்சு சிரிச்சு பேசி கழுத்தறுத்த வந்த பண்ணையாரு. அவனை பழிக்கு பழி வாங்கி ஊர்க்காரங்க முன்னால் அவமானப்படுத்தி செஞ்ச தப்ப அவன் வாயாலேயே சொல்ல வைப்ப. அவனை சும்மா விடுவேன்னு நினைச்சுக்காத வேளா. நீ எதுக்கு பயப்படுற? என்ற கூட வந்துரு. கொத்தடிமையா இப்படியே எத்தனை காலத்துக்கு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்ப? விசுவாசம் இருக்கிற வரைக்கும் பண்ணையார் விட்டு வரமாட்டேன் சுப்பிரமணி. உன்ற விசுவாசத்துக்கு அந்த பண்ணையார் என்ன செஞ்சுட்டான்? காலம்பூராவும் அவனுக்கு வேலைக்காரனே வந்து சாவ போறியா? பண்ணையார் நீ தப்பா பேசினா என்ற கிட்ட பேசுறது கூட நீ நிறுத்திக்கோ. ஒரு மனுஷனுக்கு மறதின்னு ஒண்ணு இருந்தா தான் மனுஷனா வாழ முடியும். அதே மாதிரி மன்னிச்சு வாழ்ந்தா தான் அவன் மகான். திடீர்னு பணக்காரனானதுனால நீ பழிவாங்க பாக்குற. இதே பழைய சுப்பிரமணியம் அப்படி பேசுவியா இல்ல இந்த ஊருக்குள்ள வந்திருப்பியா? பண்ணையாருக்கு எதோன்னா என்ற உசுரை கொடுத்து கூட காப்பாத்துவேன். உன்னை காப்பாத்து எனக்கு பண்ணையார் காப்பாற்ற முடியாதா? நீ பணத்தோட இந்த ஊருக்குள்ள வந்திருக்க. ஆனா பண்ணையாருக்கு இந்த ஊர் சனக்கு பூரா ஆதரவு. பணத்தை யார் வேணா சம்பாதிக்கல சுப்பிரமணி, மனுஷங்களை சம்பாதிக்கிறதா பெரிய விஷயம். அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. எனக்கு வேலை நிறைய இருக்கு, நான் வாரேன். வேலை வேலை எல்லா கெட்டவனுங்க கிட்டையும் இந்த மாதிரி விசுவாசமான ஆளுங்க இருக்கானுங்க. அதனாலதான் கெட்டவன் பூரா பெரிய மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. இதுலதான் இந்த தேங்காய் மட்டையெல்லாம் போட்டு நாருக்கு பிரிக்கிறாங்க போல இருக்கு. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆறுப்பா நீ? உன்ன நான் இந்த தோட்டத்துல பார்த்ததே இல்ல.
என்ற பேர் பொன்னுச்சாமிங்க. ஆஹா. புரோக்கர் பொன்னுச்சாமின்னா அது ஊருக்கே தெரியுங்க. இங்க ஆற பார்க்க வந்த உங்களை தானுங்க. என்னையா எதுக்கு? பண்ணையார் வீட்டு நிர்வாகம் பூரா நீங்க தான் பாக்குறதா சொன்னாங்க. ஆமா, அதுக்குள்ள ஊரு பூரா தெரிஞ்சு போச்சாக்கா. எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சுங்க. அதனால தாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்தோமுங்க. என்னன்னு சொல்லு. பம்பாயில இருந்து தோப்பு வாங்குறதுக்காக ஒரு பெரிய பார்ட்டி வந்திருக்குங்க. ஆ, அதுவும் 100 ஏக்கர் சேர்ந்த மாதிரி வேணுங்களாம். ஆ. இந்த சுத்து வட்டாரத்துல உங்க பார்வையில இருக்கிற ஒரே தோப்பு தாங்க 100 ஏக்கரு. என்னது? என்ற பார்வையில 100 ஏக்கரா இருக்குதா? ஆமாங்க. ஆத்தோரமா இருக்கிற அந்த 150 ஏக்கர்ல 100 ஏக்கர் வித்தா நல்ல விலை கிடைக்குங்க. அத நான் எப்படி விக்கிறது? பண்ணையமே உங்க பொறுப்புல இருக்கும்போது நீங்க என்ன வேணாலும் செய்யலாங்க. ஒரு ஏக்கரா 10 லட்சத்துக்கு போகுதுங்க. 100 ஏக்கரான்னா 10 கோடி கிடைக்குங்க. என்னது 10 கோடியா? ஆமாங்க. ஆ, நீங்க மட்டும் இந்த வியாபாரத்தை முடிச்சு கொடுத்தா 20 லட்சம் உங்களுக்கு கமிஷன் தராங்க. ஆ, கமிஷனே 20 லட்சமா? அதுவும் என்ற கிட்ட அந்த பணத்தை தனியா கொடுத்துருவீங்களா? நீங்க விக்கிறேன்னு சொல்லுங்க, நான் பார்ட்டி கிட்ட பேசி முதல்ல அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துறேனுங்க. அட்வான்ஸ் எவ்வளவு கொடுப்பாங்க? 15 லட்சம்ங்க. 15 லட்சமா? போ போ போ, உடனே போய் பாத்துக்கிட்ட பணத்தை ரெடி பண்ணு போ. அம்மா நீங்க பேச்சு மாற மாட்டீங்க. ஓய், நீ பேசுறது யாருக்கிட்ட தெரியுமா? அம்பராம்பாளையம் பரமேஸ்வரி கிட்ட. என்ற கிட்ட பேச்சு ஒண்ணுதான் இருக்கும். சீக்கிரம் புறப்பட, போய் ஏற்பாடு பண்ணு போ. சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க, வரேங்க. போ. ஐயோ 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 ஐயோ. பரமேஸ்வரி, உனக்கு வந்த வாழ்வு பாத்தியா? நினைச்சதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. பணம் வேற லட்ச லட்சமா தேடி வந்து நிக்குது. நேரம் வந்துருச்சுன்னா பணம் கூறிய பிச்சுட்டு கொட்டுதுன்னு சொல்லுவாங்களா? அது இதுதானா? எப்படியோ உனக்கு வாழ்வு வந்துருச்சு பரமேஸ்வரி, வாழ்வு வந்துருச்சு. என்னங்க எங்க வந்திருக்கீங்க? இல்ல இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குல்ல, அதான் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே போலான்னு. உங்க விருப்பங்க. இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்குல்ல. ம். ஒரு காதல் ஜோடி இந்த மாதிரி இடத்துல வந்து உக்காந்துட்டா நேரம் போறது தெரியாம பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல. ம். நீ காதலை பத்தி என்ன நினைக்கிற மல்லி? நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை காதலிச்சேன், அவ கூட கோயிலுக்கு போனேன், பீச்சுக்கு போனேன், சினிமாவுக்கு போனேன், இப்படி எல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டுப்பானுங்க. ஆனா எனக்கு என்னமோ தெரியல, அந்த வயசுலயும் காதல் வரல. உனக்கு ஏதாச்சும் அப்படி தோணி இருக்கா மல்லி? இல்லைங்க. உன்னை போய் இப்படி கேட்டேன் பாரு, நீ புருஷன்கிட்டே சிரிச்சு பேச மாட்டேங்கிற. உனக்கு எப்படி காதல் வரும்? சரி அதை விடு. போலாங்களா? போவர்தா எங்க? கொஞ்ச நேரம் உங்க கூட தனியா பேசிட்டு இருக்கலாம் தான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். எப்படியும் உங்ககிட்ட இருந்து ரொமான்ஸ் வர போறது இல்லைன்னு எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் நம்ம வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் அலசிக்கலாமே தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். மல்லி, முதல்ல உன் முகத்துல இருக்கிற அந்த சோகத்தை கொஞ்சம் கலட்டி வை. ஏதோ நான் கடத்திட்டு வந்த மாதிரி அப்படியே வெறப்பா நிக்கிற. என் கஷ்டம் எல்லாம் நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். பண்ணையார் வந்து குழந்தை விஷயத்தை பத்தி பேசி வேதனைப்படுத்திட்டாருன்னு உங்க அப்பா சொல்லி வேதனைப்பட்டாரு. எப்ப பார்த்தாலும் குழந்தை குழந்தைன்னு இந்த விஷயத்தை பெருசுபடுத்திட்டே போறாங்க மல்லி. நாம இந்த விஷயத்துக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும்.
இதனால எனக்கு எத்தனை கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல மல்லி. உனக்கு மலடின்ற பேர் மட்டும் வந்துடக்கூடாது. அது என்னால தாங்கிக்க முடியாது. தப்பு பூராவும் என் மேல இருக்கும்போது நீங்க அவமானப்பட்டு நிக்கிறீங்களே. கல்யாணமாயி 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஒரு நாள் கூட உங்க கூட நான் உண்மையான பொண்டாட்டியும் வாழ்ந்தது இல்லையே. தாம்பத்திய உறவுல இருந்து தள்ளியே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இந்த விஷயத்தை நீங்க யாருகிட்டயும் சொல்லாம என்ற கௌரவத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்களே. நான் ஏன் இப்படி இருக்கேன்? என்ற மனசு ஏன் இந்த நிலையில இருந்து மாறவே மாட்டேங்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. அப்படி இருக்கிறது தப்புன்னு சொல்ல வரல மல்லி. மனசும் சேரும்போது மட்டும்தானே தாம்பத்தியம் பிறக்கும். அதனால கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தானே நல்லது. என்னைக்காவது நீ மனசு மாறி என்ன மனப்பூர்வமா ஏத்துப்பேன்னு காத்திருந்து காலங்கள் போயிருச்சு மல்லி. உங்களை தவிர வேற எந்த ஆம்பளையா இருந்தாலும் இவ்ளோ கண்ணியமா நடந்துக்க மாட்டாங்க. ஒண்ணு புருஷங்கிற அதிகாரத்தை காட்டியிருப்பாங்க, இல்ல பேசி அவளை காயப்படுத்தி இருப்பாங்க. அதுவும் இல்லைன்னா ஒட்டு மொத்தமா விலைக்கு போயிருப்பாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் கூடிய வருத்தத்தை காட்டிக்காம என் கூட அன்பா பேசி என்னைய சமாதானப்படுத்தி என்னைய மட்டுமே நேசிச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. அப்படியாப்பட்ட உங்களுக்கு என்னால ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க முடியலைங்க. இல்ல மல்லி, ஒரு மனோதத்துவ டாக்டர் பார்த்து உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆராய்ஞ்சு பார்த்தா, இல்ல அப்படி ஒரு டாக்டரை பாக்குறதுக்கு நீ விருப்பப்பட்டா நான் அழைச்சிட்டு போறேன். என்ன சொல்ற? என்னமோ தெரியலைங்க. தாம்பத்திய உறவை பத்தி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலைங்க. ஏன்னு எனக்கு சொல்ல தெரியலைங்க. எந்த டாக்டர் பேசினாலும் நான் மாறுவேங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லைங்க. எனக்கு நான் அதுக்கு பதிலா வேற ஒரு ரோசனை சொல்லட்டுங்களா? சொல்லு மல்லி, நீ ஏதாச்சும் சொல்லுன்னு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டுங்களா? நீங்களும் எல்லாரும் விருப்பப்படி ஒரு குழந்தைய பெத்துக்கலாம். நான் உங்க கூட இருந்து குடும்பத்தை பாத்துக்கிறேனுங்க. போத நிறுத்து மல்லி. என்ன பேச்சு பேசுற நீ? உன் மனசுல வேணா நான் இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசுல நீ தான் இருக்கிற. உனக்குன்னு இருக்கிற என் மனசுல இன்னொருத்துக்கு இடமா? எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? என்னங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னால கொடுக்க முடியாத ஒரு விஷயத்த வேற ஒரு பொண்ணு கொடுக்கட்டுமேனு தானுங்க நான் அந்த மாதிரி சொன்னேன். தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட என்கிட்ட நீங்க கோவமா பேசினதே இல்லைங்க. இதுக்கும் காரணம் நான் ஆயிட்டேனுங்களே. நான் ஒரு பாவிங்க, பிறந்திருக்க கூடாத ஜன்மம். ஐயோ சாரி மல்லி, நான் ஏதோ எமோஷன்ல பேசிட்டேன், என்ன மன்னிச்சிரு. ஐயோ, நீங்க எதுக்குங்க என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? தப்பு போறாம என் மேல இருக்கு. இவ்வளவு பாசமான புருஷன் கிடைச்சோம், வாழ தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு நான் தானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னைய மன்னிச்சிருங்க. சரியா போச்சு போ. ஆளாளுக்கு மன்னிப்பு கேட்டு 2 பேரும் மனசுங்களை தான் அழ வச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க பாரு, காலப்போக்குல என்ன வேணா நடக்கலாம். மனம் மாறுறப்ப மாறட்டும். நான் காத்துக்கிட்டு இருக்கேன். காத்துக்கிட்டு இருக்கிறதுலயும் ஒரு சுகம் இருக்கு தெரியுமா? மல்லி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ராமகிருஷ்ணரும் சாரதா தேவி அம்மாவும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தாங்க. எப்படி தெரியுமா? அவங்களுக்குள்ள புருஷன் பொண்டாட்டிக்கான சராசரி வாழ்க்கையே கிடையாது. அப்படி இருந்தும் அவங்க எப்படி கடைசி வரைக்கும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னு தெரியுமா? அவங்க 2 பேர் மனசும் ஆத்மார்த்தமா ஒத்து போனதுனாலதான். அதே மாதிரி நம்ம மனசு ஒத்து போயிட்டா எப்படியோ எத்தனை ஜென்மம் வேணாலும் சந்தோஷமா வாழ முடியும் மல்லி. புரியுதா? அவங்க சாமியாருங்க, நாம சம்சாரிங்க. அதனால தானுங்க எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. என்ற மனசு மாத்திக்க நான் முயற்சி பண்றேனுங்க. என்ற மனசுக்குள்ள இருக்கிற பயம் எப்ப போகும் நீ எனக்கு தெரியலீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, இத காரணம் காட்டி என்ன வெறுத்துறாதீங்க.
போய்க்கோங்க. மல்லி, உனக்கு நான், எனக்கு நீ. இது கடவுள் எடுத்த முடிவு. இது உன்னாலையும் மாத்திக்க முடியாது, என்னாலையும் மாத்திக்க முடியாது. அப்புறம் எதுக்கு இவ்வளவு அழுக? ஹலோ, சொல்லியா? என்னது, மினிஸ்டர் வராரா? எனக்கு இன்ஃபர்மேஷனே வரலையா? சரி சரி, நான் உடனே வரேன். மல்லி, நான் உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு ஸ்டேஷனுக்கு போகணும். வா. நீங்க போங்க, நான் நடந்து போய்க்கிறேன். என்னது, தனியா போறேன்? பரவாயில்ல, நான் அப்படியே வீட்டில் விட்டு போறேன். வேண்டாங்க, எனக்கும் கொஞ்சம் தனியா இருக்கணும் போல இருக்கு. நீங்க போய்க்கங்க, நீங்க போங்க. சரி, பார்த்து போ. மல்லி, ஏனுங்க? உன் மனசை ஏதாச்சும் நான் காயப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிரு. ஐயோ கடவுளே, இப்படி முழுசா என் மேல அன்பு செலுத்துற ஒரு புருஷன் எனக்கு கொடுத்திருக்கியே. என்ற பழைய காதல மறக்க முடியாம தானே இவர்கிட்ட இருந்து நான் விலகி விலகி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஒண்ணு என்ற மனச மாத்தி இவருக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா வாழவே, இல்லைன்னா அவர் மனச மாத்தி வேற ஒரு கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே. இந்த கண்ணம்மா மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிட்டு இருந்தேன். அவ கூட என்கிட்ட பொய் சொல்லிட்டா மாமா. இத பாரு மஞ்சு, நீ என்கிட்ட இது வரைக்கும் சொன்னதை வச்சு சொல்றேன். கண்ணம்மா காரணம் இல்லாம பொய் சொல்ல மாட்டா. அவ ஏன் அப்படி பொய் சொன்னா நீ தெரிஞ்சுக்கிட்டீன்னா அவளை புரிஞ்சுக்குவேன். அவ பொய் சொல்லது ஐயா ஒரு நிமிஷம் இருங்கய்யா. பாரதி தப்பிச்சிட்டாளே. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். நீங்க ஐயா என்னைய தெரியலங்களையா? நான் தாங்க ஐயா சுப்பிரமணி. வள்ளியம்மா மல்லிகா ஞாபகம் இருக்குங்களா? ஆட சுப்பிரமணியா, நீ ஆளே அடையாளம் தெரியலப்பா. எப்படி இருக்க? நல்லா இருக்குங்க ஐயா. தொழிலெல்லாம் எப்படி இருக்கு? பாம்பே போனனுங்க ஐயா. ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிச்சேன். நம்ம ஊர் சமையல் பிரியமா சாப்பிட்டாங்க. 4 ஹோட்டலா டெவலப் பண்ணேன். நிறைய சம்பாதிச்சிட்டேன். மீதி காலத்தை குடும்பத்தோட கழிக்கலாம்னு ஹோட்டல்லாம் விட்டு போட்டு இங்கேயே வந்துட்டேனுங்க ஐயா. நல்ல முடிவு. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? தெரியலீங்களே ஐயா. உனக்கே தெரியலையா? உனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். பண்ணையார் பொண்ணு மஞ்சு. மஞ்சுவும் ஒன்ற பொண்ணு மல்லிகாவும் நெருங்கிய தோழிகளாச்சப்பா. இவ அப்பன் கூட இருந்ததை விட உன் கூட தானே அதிக நாள் இருந்தா. மறந்துட்டியா? ஓ, அன்னைக்கு பார்த்ததுக்கும் இன்னைக்கு பார்க்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. மஞ்சுகிட்ட பேசிட்டு இருக்கிற நாள் 6ன்னு மஞ்சுக்கு தெரிய மாட்டிருக்குது. நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். வள்ளியம்மாவையும் மல்லிகாவையும் பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். ஒன்ற மருமனையும் பார்த்தேன். அவரு நல்லபடியா பேசினாரு. வள்ளியம்மா சொல்லுச்சு, இனிமே இந்த ஊர்லயே தான் இருக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போங்க. எங்க போனாலும் பிறந்த இடத்துக்கே வந்து சேரணும்னு எல்லாரும் நினைப்பாங்க. நீ இந்த ஊருக்கு வந்தது கூட ரொம்ப சந்தோஷம்தான். அவசரமா ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன். சாவகாசமா இன்னொரு நாள் வந்து பேசுறேன். சரி சுப்பிரமணியம், வரங்கய்யா. வா. வரமா? வாங்க. வேலையா இருந்தவன் இப்ப பணக்காரன் ஆயிட்டான். ஒன்னியா போய் யாருன்னு கேட்டானே, அதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுமா. பரவாயில்ல விடுங்க மாமா.
பழசையெல்லாம் ஞாபகம் வச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லையே. கண்ணு அப்பத்தா, நீங்க எங்க இங்கே? உன்னை பார்க்கத்தான் கண்ணு வந்தேன். மாமா, இவங்க தான் கண்ணம்மாவோட அப்பத்தா. அப்படியா? வணக்கங்க ஐயா. இப்பதான் கண்ணம்மாவை பத்தி பேசிட்டு வந்தோம். ஆ, சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? அது வந்து கண்ணு மஞ்சு, நீங்க பேசிட்டு இருங்க, நான் லைப்ரரிக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. இங்க வா கண்ணு. என்னங்கம்மா? ஏங்கண்ணு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒருத்தன் பேசிட்டு போனானே, அவன் யாரு கண்ணு? ஆறு. ஆ, அந்த கார்ல போனாரே அவரா? ஆமா கண்ணு, அந்த ஆளத்தான் கேக்குறேன். ஆ, அவரு எனக்கு தெரிஞ்சவர்தான். ஏன் கேக்குறீங்க? உங்களுக்கு அவரை தெரியுமா? தெரியுமாவா? 14 வருஷமா இந்த மனசுக்குள்ள பதிச்சு வச்சிருந்த முகமாச்சே, மறக்க முடியுமா? என்னங்கம்மா சொல்றீங்க? கண்ணம்மாவை பத்தி பேசும்போது ஒருத்தர் கூடையில கொண்டு வந்து வச்சுட்டு போனான்னு சொன்னல, அந்த ஆள் இவன் தான். ஆ